ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்லை இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பார்த்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனால தான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 339 பார்க்க போகிறோம். எடுத்ததும் ஒன் அன்நேச்சுரல் ஃபெனாமெனா ஆஃப்டர் த நெக்ஸ்ட் டிசெம்பர்க்கிங் ஆன் த்ரில்லர் பார்க்குங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நாமே இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு. இந்த தீவுக்கு லாக் போஸ்ட் ரியாக்ட் ஆக மாட்டேங்குதுன்பா. ப்ரூக் ரியாக்ட் ஆகாது, ஏன்னா இது ஒரிஜினலாக வெஸ்ட் ப்ளூல இருந்ததுன்பா. எல்லாரும் அதை பற்றி கேள்வி கேட்குறப்ப ப்ரூக் கிளம்பியிருப்பான். சாஞ்சி அடை எங்கே போறேன்பா. ப்ரூக் அந்த பக்கமாக போனவன் அப்படியே ஜம்ப் பண்ணியிருப்பான். ஏர்ல மிதக்கிற போல இருக்கும். இதை பார்த்து எல்லாரும் ஷாக்காக இருப்பாங்க. சாஞ்சி இது எப்படான்பா. ப்ரூக் நான் வெறும் போன்ஸ் மட்டும் தானே, லைட் வெயிட்டாக இருக்கனால எனக்கு அது ஈஸி தான்பா. இந்த ஒரு பாயிண்ட்ல நான் மக்களை சந்திச்சது மட்டும் இல்லாமல் என்னோட பல நாள் கனவு நிறைவேறி இருக்கு. கைஸ் இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் தரேன். தயவு செஞ்சு இங்க உங்களோட ஆங்கரை போட்டுறாதீங்க. நம்ம கடலோட மறுபக்கம் வேற எங்கேயாவது வச்சு சந்திச்சுக்கலாம். அப்புறம் நீங்க காட்டின இறக்கம், அன்பு, அப்புறம் நீங்க போட்ட சாப்பாடு, இதையும் நான் உயிர் உள்ள காலம் வரைக்கும் மறக்கவே மாட்டேன்ட்டு அப்படியே தண்ணிக்குள்ள ஜம்ப் அடிச்சிருப்பான். இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. இவன் டெவில் ஃப்ரூட் பவர் ஹோல்டர் ஆச்சேன்ட்டு. பார்த்தா ப்ரூக் சிம்பிளா ஓடிய கடலை தாண்டுவான். இதை பார்த்து மத்த எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. லூஃபி இது கூலா இருக்குன்பா. நாமே என்னமா ஒண்ணு லூஃபி, அவனோட அட்வைஸை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கலாம். இந்த தீவு எப்படியாப்பட்டது என்னன்னு தெரியல, பட் இதை பார்த்தாலே கொஞ்சம் தொல்லை பிடிச்ச மாதிரி இருக்குன்பா. லூஃபி பல்லு இழிச்சபடியே ஆமா நாமி ஏதாவது சொன்னையான்னு கேட்பான். சாப்பர் உசாப்பன் நாமிக்கெல்லாம் மனசு இருக்காது. அவன் நீ சொன்ன ஒரு வார்த்தையும் கூட கேட்கல போலையன்பானுங்க. உசா பேயினாலே ஆகாது, பேய்க இருக்க தீவுக்கு வேறையான்பான். சாப்பர் ஆமா இங்க ஒரு பேய் இருந்துச்சாச்சே, அது இன்னும் இங்கதான் சுத்திட்டு இருக்கான்பான். ஜொராது அந்த தீவை நோக்கியே போயிருச்சு. பார்க்க போனா எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே போயிருக்கும் போலன்பான். ராபின் இதுக்கு முன்னால பயங்கரமான ஒரு அதிர்வு இருந்துச்சுல, அதை பத்தி ப்ரூக் கூட சொன்னான்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த வாய் மாதிரி இருக்க அந்த பற்கள் பகுதி அது ஒரு கேட் போல இருக்கு. நம்ம இதுக்குள்ள உள்ள வந்ததுன்னு கணக்கு வைக்காம அதால விழுங்கப்பட்டிருப்போம் போலையன்பா. லூஃபி என்ன விழுங்கப்பட்டிருப்பான்பான். ராபின் சுத்தி வர ஃபாக் இருக்கனால தெளிவா எதையும் சொல்ல முடியல. பட் இந்த செவரு பகுதியை மட்டும் தனியா பார்த்தா இது இந்த தீவை சுத்தி தனிப்பட்ட முறையில சுத்தி வந்து எக்ஸ்டெண்ட் ஆன போல இருக்கு. பார்க்க போனா நம்மள வேணும்னே தான் உள்ள எடுத்திருக்காங்க. பார்க்க போனா நம்மள சுத்தி இருக்கிறது ஒரு வேலி போல. நம்மள கம்ப்ளீட்டா ட்ராப் பண்ணி பிடிச்சிருக்காங்கன்பா. உசா 14 தான் அந்த எலும்பு கூடு நம்மள சீக்கிரமா தப்பிச்சு போக சொல்லிச்சான்பா. லூஃபி இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி எங்கேயோ ஓடுவான். நாமே அப்படின்னா இந்த தீவை சேர்ந்தவங்க செயலர்ஸ வேணும்னே தான் பிடிக்கிறாங்களா? ஆனா இதெல்லாம் எதுக்குன்னு கேப்பா. ஃப்ராங்கி பார்க்க போனா இது நகர தீவு, அதனால இப்ப நம்ம கடல்ல இருக்க கணக்கு தான். அதால இப்போதைக்கு ஆங்கர் போட முடியாதுன்பா. உசா பாடே என்ன சொல்ற, இங்க பாரு இதெல்லாம் கடைசி ஆப்ஷன், நம்ம இருக்க கூடாது கிளம்பணும்பா. நாம இங்க பாருங்க பேர் இல்லாத தீவுக்குள்ள இல்லாத இல்ல போறக்கான தைரியம் எனக்கு இல்ல, எனக்கு அப்படியாப்பட்ட நோய் இருக்குன்பா. சாப்பர் எனக்கும் அதேதான் உறுத்துதுன்பா. லூஃபி அட்வென்ச்சருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அப்ப நாமி நீங்க இருந்து ஷிப்பை பாத்துக்க, நான் போயிட்டு வரேன்பா. உசா பாடே உனக்கு என்ன அட்வென்ச்சர் போற நோயாடா? அங்க சுத்தி பாடுறா எப்படி பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னு. அதை பார்த்தா உனக்கு ஹாண்டட் மேன்ஷன் மாதிரி தெரியலையா என்ன? சுத்தி வர புகை மூட்டம் எப்படி இருக்குன்னு பாரு. அதெல்லாம் தாண்டி அந்த லைட்டா இருக்க கோஸ்ட் ஒன்ன புடிச்சிட்டு போச்சுன்னா உன்னால திரும்பி கூட வர முடியாதுன்பா. லூஃபி அது கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா போச்சு. அதெல்லாம் தாண்டி இங்க பாரு அந்த பேயை மட்டும் புடிச்சனா அதை அப்படியே பெட்டா கூட்டிட்டு வந்துருவேன்பான். உசா படையன்ட்டு மண்டையை பிச்சுப்பான். லூஃபி அதெல்லாம் தாண்டி நம்மளோட டியர் க்ரூமேட்டை போய் கூட்டிட்டு வர வேண்டாமான்பான். உசா படை அவனை எப்படா க்ரூமேட் ஆக்கின? ஒரு லிவிங் ஸ்கெலட்டன் நைட் நேரத்துல அப்படி சுத்தி வந்துச்சுனா எனக்குலாம் எப்படா நிம்மதியா தூக்க வரும்பான். லூஃபி முதல் பைரட் லஞ்ச் பாக்ஸ் கூடன்பான். பார்த்தா ராபின் கிட்ட கொடுத்து விட்டுருப்பான் சாஞ்சி. அண்ட் ஆல்சோ அவன் ஷிப்ல இருக்கதா இருக்கும். லூஃபி அண்ட் பிராங்கி தானே கொஞ்சம் போற ஆர்வமா இருக்காங்க, ராபினும் போகணும்ன்றப்பா. அதனால சாஞ்சி ராபினை 2 பேரும் நல்லபடியா பாத்துக்கணும்பான். பிராங்கி மேப்ல இல்லாத தீவுக்குள்ள போய் ஆய்வு செய்யறது த்ரில்லா இருக்கும்பா. நாமி ராபின் கிட்ட என்ன நீ நிஜமா போயே ஆகணுமான்னு கேப்பா. ராபின் சிம்பிளா எனக்கு த்ரில் பிடிக்கும்பா. பிராங்கி இப்போதைக்கு தீவுக்கு அந்த பக்கம் போறக்கு ஒரு சின்ன போட்டை யூஸ் பண்ணி தான் போயாகணும். அதனால சோல்ஜர் டாக் சிஸ்டம்ல நான் ஒரு புது சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அது சேனல் 2. அதை பாக்குற நீங்க எல்லாரும் வியக்க போறீங்கன்பா. எல்லாரும் என்னன்ட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. பிராங்கி நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அந்த சிஸ்டம்ல மொத்தமா 5 சேனல்ஸ் இருக்கும். பிராங்கி சேனல் 1, 2, 3 and 4ன்பா. நாமி 0 பத்தி ஆல்ரெடி தெரியும், அது ஷிப்கான பெடல் சிஸ்டம் தானன்பா. உசப்பானா நீ சிஸ்டம் நம்பர் 2 and 4 எம்டியா இருக்கதா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம்பா. பிராங்கி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு தான், அதை பத்தி நான் வெளியே சொல்லவே இல்லைன்ட்டு அவன் அந்த டோரை ஓபன் பண்ணவும் அதை பார்த்தா சாப்பர் உசாப்பன் நாமி வாயை பொழந்திருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா. பிராங்கி சோல்ஜர் டாக் சிஸ்டம் சேனல் 2 இப்போ ஓப்பன் ஆயிக்கன்பா. ஒன்ஸ் அந்த பக்கம் டோர் ஓப்பன் ஆனது லூஃபி வெளியே என்ன வருமோ ஆச்சரியமா இருக்குன்பா. பார்த்தா மேரி மாதிரியே ஒரு சின்ன போட்டை உருவாக்கி ஸ்டீம் இன்ஜின் மூலமா பெடல் ஆகிற மாதிரி சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சிருப்பான் பிராங்கி. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லூஃபி ரொம்பவே எக்ஸைட் ஆயிருப்பான். அதுல டிராவல் பண்ற உசாப் நாமியன் சாப்பர்லாம் இது மேரியோட ரீஇன்கார்னேஷன் தான். எனக்கு இதை பாக்குறப்ப சந்தோஷமா இருக்குன்பாங்க. சாப்பர் மேரி குட்டியா இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்பா. திரும்ப டிராவல் பண்ண பிராங்கி இதை மினி மேரின்பா. நாம இதை ஷிப்பை பயங்கரமா
தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பா. டக்குன்னு ஷிப்பை திருப்பிட்டு ரொம்ப வேகமா முன்னால போவா. பார்த்தா ரொம்ப பெரிய இடம் வரும். இதை பார்த்த பசங்க 2 பேரும் ஷாக் ஆயிருப்பாங்க. நாமி போட்டோட ஸ்பீட் அதிகப்படுத்துவா. அதுல அப்படியே ஜம்ப் அடிச்சுட்டு ரொம்ப சேஃபா தான் வந்து உட்காந்துருப்பாங்க. நாமி இந்த சர்ப்ரைஸ் எனக்கு உண்மையாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாலும் இந்த ஓட்ட வேற லெவல்ல இருக்கு ஃப்ராங்கின்ட்டு தேங்க்யூ சொல்லுவா. சாஞ்சிக்கல அதை பார்த்த சந்தோஷம் பயங்கரமா இருக்கும். இதை வச்சுட்டு நான் ஷாப்பிங் போயிட்டு வரக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும்பா. லோஃபி தாவி குதிச்சிட்டே இருப்பான். நானும் ரைட் பண்ணணும்ட்டு. ஜொரோ நீ நல்லா தாட்ஃபுல்லான ஆளாதான் இருக்கீன்பா. ஃப்ராங்கி எதுக்கு இவ்வளோலாம் சொல்லிக்கிட்டுன்ட்டு சரி நம்ம எப்படியும் அந்த போட்ல டிராவல் ஆகிறது தானே, கொஞ்ச நேரத்துக்கு அவங்க 3 பேரும் டிராவல் பண்ணட்டும்ட்டு. சேனல் 0 சப்போர்ட் பேடல்ஸ், சேனல் 1 த 1 மேன் வேவர் ஒயிட் ஹாபி ஹார்ஸ், சேனல் 3 த 3 மேன் ரக்கான் சப்மரைன் ஷார்க் சப்மர்ஜ் 3, அப்புறம் சேனல் 2 4 பேர் போறக்கான ஷாப்பிங் போட் மினி மேரி. இப்போதைக்கு நம்ம ஷிப்ல இருக்க சோல்ஜர் டாக் சிஸ்டம்ல இவ்வளவுதான் இருக்கு. நம்ம சனி இதுகளுக்கான மதர் ஷிப், அதுக்கெல்லாம் குட்டி குட்டி சோல்ஜர்ஸா இருக்கும்பா. லூஃபி ஃப்ராங்கியோட தோல்ல தட்டி கொடுத்துட்டே உண்மையாமே நீ ஜீனியஸ் தான்டா, வேற லெவல்ல யோசிக்கிற, உன்னோட திங்கிங்லாம் சூப்பர், செம போன்பா. ஃப்ராங்கி இந்த வாரம் நான் வேற லெவல்ல வேலை செஞ்சிருக்கேன்லன்ட்டு சூப்பர்ங்கிறப்ப லூஃபி கவுந்திருப்பான். திடீர்னு பார்த்தா நாமி பயங்கரமா கத்தி அலற போல சவுண்ட் கேட்கும். சாஞ்சி நாமி என்னாச்சுன்னு கத்துவான். லூஃபி வந்துட்டு மினி மேல சவாரி பண்ணலான்னு பார்த்தா எங்கடா போயிட்டீங்கன்னு கத்துவான். சாஞ்சி அடே நாமி மேல அக்கறை இல்லையான்பா. ஃப்ராங்கி நாமியை தாண்டி இன்னும் 2 பேர் போயிருக்கானுங்களேன்பா. ராபின் ஏதாவது பேயோட சாபத்தை வாங்கி இது செத்து போயிட்டாங்களோ எல்லாரும்பா. ஜோரோ சோனியம் பிடிச்ச மாதிரி பேசாதேன்பா. திடீர்னு பார்த்தா ஷிப்போட ஏங்கர் கீழே போகும். ஃப்ராங்கி இதை யாரும் தொல்லையன்பா. ஜோரோ தொட்டானா தொல்லினா என்ன, நம்ம ஷிப்பை இப்படி மாட்ட விடக்கூடாதுன்பா. திடீர்னு பார்த்தா சைட்ல ஏதோ ஓப்பன் ஆகிற போல இருக்கும். ஃப்ராங்கி இதையும் யாரும் தொல்லையன்பா. திடீர்னு பார்த்தா லூஃபியோட கண்ணம் இழுக்கப்படும். சாஞ்சி என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கேன்பா. லூஃபி அடே நான் எதுவும் பண்ணலடான்பா. திடீர்னு பார்த்தா அவன் அப்படியே கீழே விழுந்திருப்பான். ஜோரோட குத்தி மேல போய் சொல்லிட்டு வந்து அப்படியே கீழே விழுகும். ஃப்ராங்கி தான் ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்திட்டு அடே எதுக்கடா கத்திய வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்பா. ஜோரோ அடே நான் அதை எடுக்க கூட இல்லைன்பா. சாஞ்சி எனக்கு ஏதோ இது சரியா படலேன்பா. ஃப்ராங்கி இங்க நம்மளை தாண்டி வேற யாரோ இருக்க போல இருக்குன்பா. ராபின் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருப்பா. லூஃபி ஒரு மாதிரி தலையை பிடிச்சிக்கிட்டே இருந்திருப்பான். ஜோரோ அவன் கத்தி எடுத்து உரையில போட்டு நமக்கு கம்பெனி கொடுக்க ஷிப்க்கு யாரோ வந்திருப்பாங்க போலன்பா. ஃப்ராங்கி ஏதாவது பேயா இல்ல சைக்கிக் பவர் வச்சிருக்க டெவில் ஃப்ரூட் யூசரான்பா. லூஃபி என்னவா இருந்தா அது என்ன தொட்ட ஃபீல் இருக்கு, அது கிட்டதான் இருக்கும் போலன்பா. ராபின் என் பக்கத்துல ஏதோ பீஸ்ட் உருமணம் போல இருந்துச்சுன்பா. ஃப்ராங்கி ஷாக் ஆவான். சாஞ்சி டக்குன்னு நாமி நினைச்சா எனக்கு கவலையா இருக்குன்ட்டு ஸ்விம் பண்ணி காப்பாத்த போறோன்ட்டு ஓடுவான். டக்குன்னு பார்த்தா அவனை யாரோ புல் பண்ண போல இருக்கும். போட்லயே மோதி இருப்பான். எல்லாரும் இது பைத்தியக்காரத்தனமா இருக்குன்பாங்க. டக்குன்னு பார்த்தா சாஞ்சி மேல வர போல இருக்கும். லூஃபி என்னடா திரும்ப மேல பறந்தெல்லாம் வரேன்பா. டக்குன்னு பார்த்தா சுத்தி வீசி அடிக்கப்பட்டிருப்பான். ஜோரோ ஏதாவது ஆச்சான்பா. சாஞ்சி அடே இத்தனை பார்த்துட்டு ஏதாவது ஆச்சானா கேட்கறேன்பா. இப்பதான் எல்லாத்துக்கும் புரிய வரும். இப்போதைக்கு இந்த ஷிப்ல இருந்து யாரையும் போறக்கலாம அது பாத்துக்குது போலன்னு. இந்த பக்கம் பார்த்தா திடீர்னு ராபின் ஒரு மாதிரி தடுமாறுவா. சாஞ்சி என்னாச்சுன்னு கேட்பான். என்ன யாரோ இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குன்பா ராபின். டக்குன்னு பார்த்தா யாரோ லிக் பண்ற போல இருக்கும். சாஞ்சியோனோட இன்விசிபிள் கையை எடுறான்ட்டு பக்கத்துல போவான். பார்த்தா கால் தட்டி விட்டு விழுந்திருப்பான். லூஃபி இந்த இடத்துல பீஸ்ட் உரும்புற மாதிரியான ஒரு உரும்பல் சத்தத்தை கேட்டிருப்பான். திடீர்னு பார்த்தா ஷிப் ரொம்ப ஆடும். பார்த்தா ஃபென்ஸை தாண்டி வேவ் வர போல இருக்குன்பா. ஃப்ராங்கி சாஞ்சி நான் அவனை பாத்துக்கிறான்பா ராபின் கிட்ட. ராபின் அவன் போயிட்ட போல இருக்குன்பா. ஜோரோ உதவற மாயந்தா வா வந்து ஆங்கர் எடுக்கலான்பா. சாஞ்சி நான் ஒன்னும் க்ரூமேட்ல ஒருத்தன கத்தி வச்சு கொள்ளலாம் பாக்கலன்பா. சாஞ்சி டக்குன்னு டே உசாப்பு சாப்பர் ஏதாவது பேசுங்கடான்னு கத்துவான். இந்த ஆளா நம்மள பிரிக்கிற போல இருக்குன்பா. லூஃபி இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏதாவது வெப்பன் வச்சிருப்பீலன்பா. ஃப்ராங்கி ஆமா பீக்கபு வினில் பூல்னு ஒன்னு வச்சிருக்கன்பா. லூஃபி ஃபன்னா இருக்கும் போலன்ட்டு டக்குனு 3 பேர் ரியலைஸ் பண்ணிட்டு ஹே வேணான்பாங்க. இதுக்கப்புறம் நாமி உசாப்பன் சாப்பரை காட்டுவாங்க. நாமி நமக்கு விழுந்து வலிக்குதுன்னா ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. இந்த செவரு ரொம்ப பெருசாதான் இருக்குன்பா. சாப்பர் முதல்ல நம்ம எங்கதான் இருக்கோன்பா. நாமி கோஸ்ட் ஐலாண்ட்லேன்பா. 2 பேரும் கோஸ்ட் ஷாக் ஆவானுங்க. நாமி பயந்த போடலாம் நடிக்காதீங்க, ஆல்ரெடி இங்க தானே இருக்கோன்பா. உசாப் மேல இருந்து எப்படி இங்க வந்தோன்பா. நாமி மினிமேரி விஷயத்துல ரொம்ப எக்ஸைட்டடா இருந்து அதை ஓட்டின வேகத்துக்கு கரைக்கு வந்துட்டோம் போலன்பா. 2 பேரும் ஷாக் ஆகிறப்ப நாமி இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. மினிமேரி வச்சு ஓட்டிட்டு வந்தப்ப கண்டிப்பா கரையோரம் வந்திருப்போம். மேரி அந்த செவத்துல தட்டுப்பட்டு அப்படி 3 பேரும் கீழே விழுந்திருக்கணும்பா. 2 பேத்துக்கிட்டே நான் கியூட்டுங்கனால நான் மன்னிச்சிருவீங்களன்பா. உசாப் எனக்கு வர கோவத்துக்கு ஒன்னு அடிச்சு பொழந்துருவன்பா. நாமி ரொம்ப தூரம் பின்னால போயிட்டு ஐம் சாரின்னு போர்டு வச்சு கொண்டிருப்பா. உசாப் எனக்கு ஒண்ணுதான் புரியல, எதுக்காக தீவோட என்ட்ரன்ஸ்குள்ள இப்படி ஒரு பள்ளத்தாக்குன்பா. நாமி எனக்கு ஏதோ ட்ராப் போல தெரியுது, பட் பேம்பு ஸ்பேஸ் மாதிரி எதுவும் வந்து நம்மள குத்தாம விட்டுச்சேன்பா. சாப்பர் நல்ல வேலை குஷன் போல நிறைய இருந்தனால தப்பிச்சோன்ட்டு இப்பதான் ஸ்கெல்டன்ஸ் இருக்கிறத பாத்துருப்பான். 2 பேரும் திரும்ப பீதியாகி கத்துவானுங்க. நாமி இப்படி பண்ணாதீங்கன்னு இதுக்கு முன்னாலே சொன்னலடான்பா. உசாப் ஏற்கனவே இங்க கால் வச்சாச்சு, இருந்தாலும் இங்க அப்படியே உட்காந்துட்டா லூஃபி வந்து நம்மளை காப்பாத்திடுவான்லன்பா. சாப்பரானா கடல் ஆழத்துல இருந்து கீழே இருக்கமேன்பா. உசாப் அதுவும் சரிதான், இங்க இருந்து ஆபத்து தான்பா. நாம இங்க இருந்து மேல போறக்கான வழியை தேடணும்பா. இந்த இடத்துல ஏதோ பீஸ்ட் இருக்க போல இருக்கும். உசாப் ஆனா எப்படி போறதுன்பா. திடீர்னு முன்னால பார்த்தா நைட் நேரத்துல அனிமல்ஸ் கண்ணு பழப்பழக்கும் இல்லையா, அது போல இருக்க கண்களை பார்த்திருப்பான். உசாப் அதுக்கு என்ன நாயான்பா. அதுகளோட உருவத்தை பார்த்ததும் நாமி அது ஒன்னும் நாய் இல்லைன்பா. சாப்பறதுக்கு வாய்ப்பே இல்ல, அதுக்கு என்ன செர்பரஸான்பா. இதுக்கப்புறம் அதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. நாமி இந்த செர்பரஸ்னா என்னடான்னு கேப்பா. உசாப் அதான் நரகத்தோட காவலாளின்பா. நாமி அதெல்லாம் ஒன்னும் கிடையாதுன்பா. உசாப் வேணா திரும்பி பாரு உனக்கே தெரியும்பா. சாப்பர் அப்ப என்ன நம்ம நரகத்துல இருக்குமான்பா. நாமி அப்படிலாம் சொல்லாதரான்பா. உசாப் ஓடுறத நிறுத்தினா அதுக்கு நம்மள தின்றும்பா. திடீர்னு பார்த்தா அந்த நாய்க்கு ஊழையிடுறத ஒரு மாதிரி சாப்பர் நோட் பண்ணுவான். உசாப் அதுக்கு பேசுறது உனக்கு புரியுதா நண்பா. சாப்பர் திடீர்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பான். அதுல ஒன்னு ஃபாக்ஸ் ஆனு. டக்குன்னு பார்த்தா அது டல்லா இருக்கும். நாமியான் உசாப் அதை என்ன சென்சிட்டிவான்னு கேட்பானுங்க. திடீர்னு பார்த்தா வெறியாகி துரத்த ஆரம்பிச்சிருக்கோம். உசாப் கம்மனு இருந்ததுக்குள்ள உசுப்பேத்தி ஊட்டியாடா சாப்பர்ன்பா. சாப்பர் என்ன மன்னிச்சுக்கங்கன்னு கத்துவான். இதுக்கப்புறம் முன்னால இருக்க படிகளை பார்த்திருப்பாங்க. நாம இது மூலமா கிரவுண்ட் லெவல் போயிடலாம் போலேன்பா. உசாப்பன் சாப்பர் சேஃப் ஆயிட்டோன்னு கத்துவானுங்க. அதுக்கு இங்க வந்துமே துரத்துறத பார்த்துட்டு அதுக்கு விடாமுயற்சியோட இருக்குன்பா. நாமி உசாப் தான் தெளிவா ஸ்மோக் ஸ்டார் யூஸ் பண்ணிருப்பான். அதுக்கு வழி மாறி இருக்கும். பார்த்தா 3 பேரும் மரத்துக்கு மேல தாவி இருப்பாங்க.
உசாப் நாய்களா அதுகளுக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ரொம்ப மோசமா இருக்கும் போல என்பான். நாமி இப்ப என்ன செய்யன்னு கேப்பா. இந்த ஃபாரஸ்ட் வேற கிரீப்பியா இருக்கு, இது வரைக்கும் அதுக்கு நம்மள சேஸ் பண்ணிட்டு வந்திருக்குன்பா. சாப்பர் இதுக்கு வேற இப்படி சுத்தி தெரியுதுங்க, கீழே போகாம நம்மள காப்பாத்த யார் வருவான்பா. இந்த இடத்துக்கு வவ்வால் மனிதன் மாதிரி ஒருத்த வந்துட்டு அதுவும் உண்மைதான் அன்பா. அவனை பார்த்து எல்லாரும் ஷாக்கா இருப்பாங்க. உசாப் யாரா நீன்னு கேட்பான். அது தன்னை ஹில்டான்னு சொல்லிட்டு பார்க்க போனா அந்த நாய் உங்களை துரத்தி பயமுறுத்தி இருக்கும் போல என்பான். உசாப் நான் ஒன்னும் பயக்கலைன்பா. ஹில்டான் ஆல்ரெடி இருட்டிருச்சு, இடம் ரொம்பவுமே இருள் மூழ்கி கிடக்கு, உங்களை இந்த மாறுபட்ட உலகத்துக்கு வரவேற்கிறேன், இதுல இருந்து நீங்க முன்னாடி போலான்பா. இந்த இடத்துக்கு அவனோட கேரேஜ் ஒன்று வந்திருக்கும், என் கேரேஜ் மூலமா என் கூட சேர்ந்து மேன்ஷன் வரீங்களான்னு கேட்பான். நாமி என்னன்ட்டு முழிப்பா. ஹில்டான் அது டாக்டர் ஹாக்பேக்ஸோட மேன்ஷன், அவரை விசிட் பண்ண உங்களுக்கு வரவேற்பு இருக்குன்பா. சாப்பர் இந்த வார்த்தையை கேட்டு ஷாக்கா இருப்பான். உசாப்பன் நாமி முழிப்பாங்க என்னன்ட்டு. சாப்பர் டாக்டர் ஹாக்பேக்கான்பா. உசாப்பன் நாமி யாருன்னே தெரியலையேன்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட் எந்த அளவுக்கு கிரீப்பியா இருக்குங்கிற தாட்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கடைசியா த மேன் கால்ட் ஜீனியஸ் ஹாக்பேக் மேக்ஸ் ஹிஸ் அப்பியரன்ஸ்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.